சூப்பராக இருக்குது. ட்ரைவ் பண்ணால் எங்கே இருக்குது? சார்ஜ் இல்லை. ஹாய் வணக்கம். நம்ம அப்பார்ட்மெண்ட் கிட்ஸ்லாம் வச்சு ஒரு சின்ன காம்படிஷன் ரெடி பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா ஒரு டயலாக் வந்து பேசி காட்டுறது. இப்போ வந்து நம்ம தன்வித் வந்து சிங்கம் டயலாக் வந்து பேச போகிறான். என்ன டயலாக் அப்படின்றது வந்து சொல்லுவான். என்ன டயலாக் இது? சிங்கம். சொல்லு, டயலாக் சொல்லு. எப்படி இருக்கும் சொல்லு. டிபார்ட்மெண்ட் பாரு. ஏய் ஃபஸ்ட்டு வந்து சொல்லு. நீ அவனுக்கு எடுத்துக்கொடு. என்ன டைலாக்னு எடுத்துக்கொடு. 5000 இருந்தால் காய்கறி கடை வைப்பேன். 5000 இருந்தால் காய்கறி கடை வைப்பேன். 50,000 இருந்தால் மளிகை கடை வைப்பேன். நீ சொல்லு. 5 லட்சம் இருந்தால் அபார்ட்மெண்ட் இது டிபார்ட்மெண்ட் சோறு வைப்பேன். யாரு முன்னாடியும் 10 பைசா கை நீட்டி வாங்க தேவையில்ல. எல்லாரும் மணியும் குஞ்சு நின்று அவசியம் தேவையில்லை. சரி, ஓகே. அவன் தத்து தடுமாறி சொன்னான். நீ சொல்லு. இப்போ மைக்கை ஒரு நிமிஷம், மைக்கை மட்டும் கூட. அந்த மைக் கையில் வச்சுக்கோ. எடு எப்படிங்க அப்படி மெதுவாக எடு. சொல்லு. 5000 இருந்தால் காய்கறி கடை வைப்பேன். 50,000 இருந்தால் மளிகை கடை வைப்பேன். 5 லட்சம் இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். யார்கிட்டையும் கை நீட்டி 10 பைசா வாங்க தேவையில்ல. யார் முன்னாடியும் அனாவசியமாக நின்று குனிஞ்சு நிற்க தேவையில்ல. குனிஞ்சு நிற்க. அதுவே தப்பாக சொல்லிட்டேன். நீ போ. நீங்கள் எந்த பேர் வாங்க சொல்லு. சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. 5000 இருந்தா காய்கறி கடை வைப்பேன். 50,000 இருந்தா பள்ளிய கடை வைப்பேன். நீ சொல்லு. ஏய் சுமாரா சொல்லு. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடா அவனை. நீ சொல்றா. 5000 ரூபாய் இருந்தால் காய்கறி கடை வைப்பேன். 50,000 ரூபாய் இருந்தால் மளிகை கடை வைப்பேன். மளிகை கடை தான். அதுக்கடுத்து என்ன? 5000 இருந்தா 5000 ரூபா. திருப்பி முதல்ல இருந்து வரியா? சொல்லு. சரி ஃபர்ஸ்ட் சொல்லு. 5000 இருந்தா காய்கறி கடை வைப்பேன். 50,000 இருந்தா மளிகை கடை வைப்பேன். 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். வந்துட்ட சொல்லு. யாருக்கிட்டையும் கை நீட்டி 10 ரூபா வாங்க. 10 ரூபாயா? ஐயோ, 10 பைசா வாங்கணும்னு வாங்கணும்னு அவசியம் இல்லை. யார்கிட்டையும் தலை குமிஞ்சு நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதுவே கொஞ்சம் ரைட்டாக சொல்லியிருக்க, கொஞ்சம் தப்பாக சொல்லியிருக்க. நீ அவனை பிடிச்ச போட்டு பாடு. ஃபுல்லாவா? சும்மா கொஞ்சம் கம்மியாக கூட பாடு. பாதியா? பாதியா இல்லை சும்மா உனக்கு தெரிஞ்சதை பாடுறா மொதல். டைலாக் மாதிரி. சரி பாடு. பாட்டே டைலாக் மாதிரி பாடுங்க. பாடுங்க பார்க்கலாம். பாடுங்க. பாடுறா. தெரியலையா? சரி அப்ப விட்டுருவோம். மலம பித்தா பித்தாலே மலம பித்தா பித்தாலே. என்னடா அவ்வளோதான் தெரியுமா? இரு வெயிட். மைக் கையில் வச்சுக்கோ. இது நான் சொல்லும் போது படி. தம்பி இப்போ வந்து திருக்குறள் படிக்க போறாரு. படிங்க. அகர மூத்தல். டேய் பட்ரா சிரிக்காம பாரு. சும்மா சிரிக்காம படி. யாரும் சொல்லக்கூடாது. நீ படி. தனு ஊதல் எழுத ஏதலம் எழுதம். படி பரவாயில்ல. படி.
ஆதி ம் பகவன் ஆதி பவகன் 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 ஆ லூதரய ஏய் மைக்கை கையில் வச்சுக்கோ, மைக்கை கையில் வச்சு படி. அப்பதான் உனக்கு கம்ஃபர்டபுள். முதலையர் 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 எர் உலவு உலவு ஏய் நீ சொல்லு, படி படி நீ படி நீ படி. செகண்ட் நான் செகண்ட் படி, ஃபர்ஸ்ட் பண்ண செகண்ட் படி. க கர கரதனல் இது கரம் மசாலா. கரதனல் கரெக்ட்டா? கரதனல் ஆய் ஆடம்மா ஆடம்மா என்ன நானே போய் டேய் மைக் கீழே வைக்கிற. இதுடா மைக். சாரி. மைக் கீழே வச்சுக்கோ பக்கத்துல. பார்த்து படி. கிரதனம் கிரதனல் ஆய் அவன் என்னடா பண்றான்? சரி ஓகே, அதை வாங்கி நீ படி. நீ சொல்லு. அகர முகல எழுத்தலாம் ஆதி பகவான் முகற்ற உலகு கற்றன நாய பயனன்கொள் வாளிருவன் நற்றால் தொலையணி மலம் செய் என்னால் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீண்டு வாழ்வாள் வேண்டுதல் வேண்டாமே நிலருக்கு சேர்ந்தாக்கி யாண்டு முடியுமே இல்லை பொருசேர் பொருளினும் சேரா இவன் புகழ் புகழ்னா விஜய் டிவியில் இருக்கிற புகழா? அப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். சரி சொல்லு. அகர முகல எழுத்தலாம் இல்லடா முதல்ல அகர முதல எழுத்தலாம் ஆதி பகவன் முகற்றே உலகு கற்றன நாய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழன் எனில் மலமிசை ஏனால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே நிலைக்கு சேர்ந்தாக்கி யாண்டும் விடுமே இல்லை பொருசேர் பொருவினையும் சேராயவன் யூசேல் இதுவானும். சரி ஓகே, இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். ஓகே, அவங்க கூப்பிடுங்க. அவங்க போயிட்டேன். சொல்லு, திருக்குறள் சொல்லு. அகர முதலெழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகு. அடுத்து வேமா வர்ற இந்த அப்போ இதை பார்த்து சொல்லு. இந்த பார்த்துபடி போ போ. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அடுத்தபடி கற்றதனால் ஆய பயனன்கோல் வாளறிவன் நற்றால் தொழார் எனன் மலர்மிசை ஏகனான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. போதும் போதும், தேங்க்யூ, சூப்பர், நல்லா பேசுறீங்க.